ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜபா குக்கிங் ஹோம். இந்த வீடியோவில் இறால் மீன் குழம்பு எப்படி பண்ணணுன்னு பார்த்துடலாம். அதுக்கு இறால் மீனை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பூண்டு ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. இது ஓரளவுக்கு நல்லாவே வதங்கட்டும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கப் உரித்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் நீங்கள் இந்த மாதிரி குழம்புக்கு யூஸ் பண்ணீங்க, மீன் குழம்புக்குலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு கப் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். இதை நல்லா வதக்கி விடுங்க. இது ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். குழம்புமே நல்லா ருசி கொடுக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள், அதுதான் நல்லா ருசி கொடுக்கும். அதுக்கப்புறம் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 தக்காளி கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே வதங்கணும். இப்போது தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம், பெருஞ்சீரகம், தக்காளி, காஷ்மீரி வத்தல் ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. 2 பச்சை மிளகாவும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா இதில் நல்லாவே வதங்கணும், ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க இறாலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இறாலை இது கூட ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தான் வதக்கணும். இல்லைன்னா அது ரொம்ப நேரம் வதக்குனீங்க அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, சாஃப்டாக இருக்காது, கல் மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குனா போதும். 5 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. நீங்கள் புளி ஊற்றுற மாதிரி இருந்தால் நீங்கள் புளி ஊற்றிக்கலாம். நான் தக்காளி அதிகமாக போட்டிருக்கனால புளி ஆட் பண்ணலை. நீங்கள் தக்காளி கம்மியாக போட்டால் புளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார் அரைச்சிருப்போம் இல்லையா, அந்த தண்ணியுமே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. மசாலா இதெல்லாமே இது கூட நல்லா சேரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மசாலா அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இறால் மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரியே நீங்கள் வைக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரி போட்டு நீங்கள் வைக்கலாம். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே கொதி வரட்டும். இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு மூடி வைங்க. ஓரளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் நம்ம மிளகு சீரக பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சதும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லாவே ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு ஓரளவுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ரெடி ஆகிருக்குங்க. இது நீங்கள் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டியில் வைக்கிறது தனி ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு மல்லித்தழை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இலை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கருவேப்பிலை ஸ்டார்டிங்லேயே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். கடைசியில் போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு கடைசியில் நான் போடுறேன். அதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மல்லி இலையோட ஃப்ளேவரும் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் இது கூட சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இதை சுட சுட சாதத்தில் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.